ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த பதிவில் இருக்குது. சாயோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்காது. இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னா அவரோட அனுமதி இல்லாமல் இதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த நிமிஷம் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா முழுவதுமாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. சாய் அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்காக வந்து ஆரம்பித்து கொடுக்க போகிறாரு. வருகிற வியாழக்கிழமை ஏப்ரல் 2ஆம் தேதி வருகிற வியாழக்கிழமை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் தான் இடையில இருக்குது. வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம 2 விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம சாய் குடும்பமாக ஒன்றா சேர்ந்து. இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுன்னா சாய் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இந்த பதிவை உங்களை பார்க்க வச்சுருக்காருன்னு நம்புங்க. அதான் உண்மையும் கூட. நீங்களே உணர்வீங்க. சுந்தர காண்டம் நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம், பாராயணம் செய்ய போகிறோம், கதைகளாக கேட்க போகிறீங்க. நீங்கள் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த அற்புதமான விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். தீபம் சேனலில் வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சுந்தரகாண்ட நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறோம். எந்த டைமில் எப்படி கலந்துக்கணும் இது எல்லாமே பொறுமையாக முழுவதுமாக சொல்கிறேன். நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 108 நாள் தவண மஞ்சரி பாராயணமும் ஆரம்பிக்க போகிறோம். அது வந்து சாய் ஃபேமிலி சேனலில் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் இருக்கும். எல்லாரும் கலந்துக்கோங்க. அற்புதமான வாய்ப்பு, சாயோட ஆசீர்வாதத்தால் கிடைச்சிருக்க வாய்ப்பு இது. இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த உலகம் எப்படி இருக்குது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அமைதி இல்லாத ஒரு உலகம். இறைவனை சரணடைவதை தவிர வேறு வழியே நமக்கு கிடையாது. இந்த கலியுகத்தில் யாரெல்லாம் பகவானை நம்புகிறாங்களோ, இறைவனோட பாதத்தில் சரணடைகிறாங்களோ அவங்க மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும். நிம்மதிக்காக தானே நம்ம எல்லாரும் அணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நிம்மதியை கொண்டுட்டு வந்து கொடுக்க போகிறாரு. சுந்தரகாண்டம் கதைகளை கேட்பதனால கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் நீங்கி அமைதி நிலவ போகுது. நம்ம எல்லாரோட குடும்பத்திலையும், உங்கள் குடும்பத்திலையும் தான். சுந்தரகாண்டத்தோட சிறப்பை நம்ம வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அழுது புலம்புறோம்ல. சீதாதேவி பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் மனசில் நினச்சி பாருங்கள். என்ன தவறு செய்தாங்க அவங்க? என்ன தவறு செய்தாங்க? யாருக்காவது ஏதாவது கெடுதல் நினைத்தாங்களா? இரக்க குணத்தோடு இருந்தாங்க. இரக்க குணத்தோட நல்லவங்களா இருந்தாங்க. ஆனால் அவங்க அனுபவித்த கஷ்டம். தன்னோட கணவர் ராமர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவங்களுக்கு. ஸ்ரீராமன் எங்கே இருக்காருன்னு தெரியல. நம்மளை மாதிரி தான். நம்ம கஷ்டம்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தீர்ந்துரும்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி வைராக்கியத்தோடு இருந்தாங்க. எப்படியாவது வருவார், என்னோட ராமன் வருவார், எப்படியாவது வந்து என்னை கூட்டிகிட்டு போவார்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் அது அவ்வளவு எளிதில் நடக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வார்த்தையால் விவரிக்க முடியாத கஷ்டங்கள், அவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க. எந்த பெண்ணுக்கும் அந்த மாதிரியான நிலைமை வந்துடக்கூடாது. அப்போ தான் வந்தார் நம்மளோட ஆஞ்சநேயர். வந்தார், தூதுவனாக வந்தார். முத்திரை மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்தார். அவங்களோட மேரேஜ்மெண்ட் ரிங்க்கு, நிச்சயதார்த்த மோதிரம்லாம் சொல்லுவோம்ல, மேரேஜ் ஆனால் ரிங் போடுவோம்னா அந்த மாதிரி ஒரு மோதிரம், முத்திரை மோதிரம். ஸ்ரீராமனோட முத்திரை மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து காமிச்சார், நான் அவரோட தூதன் அப்படின்னு. அந்த மோதிரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ ஆஞ்சநேயரோட வார்த்தைகளை கேட்டதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு நிம்மதியே வந்தது. என்னதான் நம்பிக்கையோடு இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கிற அந்த ஒரு விஷயம் ஏதாவது நடக்கணும்ல. இப்போ நம்ம கூட அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க்கு கிடச்சா கூட போதும், நான் அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்துருவேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுத்தது தான் இந்த சுந்தர காண்டம். அப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸ்ரீராமனுக்கும் அப்படி தான். ஏன்னா சீதா எங்கே இருக்காங்கன்னே தெரியல. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எந்த திசையில், 8 திசையில் எந்த திசையில் இருக்காங்கன்னே தெரியல. எங்கே போகிறதுனே தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஆஞ்சநேயர் போனார், பார்த்தாரு, செய்தியோடு வந்தார். நல்ல செய்தியோடு வந்தார். இப்படிப்பட்ட இந்த சுந்தர காண்டத்தை நம்ம கேட்குறது அவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கணும் நம்ம எல்லாரும். ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி அவர். யார்? ஆஞ்சநேயர் வந்து ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி அந்த கதையவே மாற்றி அமைச்சார். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். பக்தினா எப்படி இருக்கணும், மன தைரியம் எப்படி இருக்கணும், புத்தி கூர்மையோடு எப்படி செயல்படணும், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுந்தரகாண்டம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களோட குடும்பத்தில் அமைதி நிலவும். மனசு சஞ்சலப்படாது. ரொம்ப துவண்டு போகிற நிலைமையில் இருந்தாங்க சீதாதேவி. நம்பிக்கையை கொடுத்தார் ஆஞ்சநேயர்.
இப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதுவும் ஷீரடியிலேருந்து நான் படிக்க போகிறேன். நீங்கள் எப்படி அதில் கலந்துக்க போகிறீங்கன்னா, கதைகளாக கேட்க போகிறீங்க. நார்மலாக படிக்கிற மாதிரி இருக்காது. கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளோட சத்குரு, நம்மளோட சாயோட ஆசீர்வாதத்தால் அது நடக்க போகுது. எனக்கு உதவி செய்தார். குரு சரித்திரம் கதைகளாக சொல்வதற்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்தாரு. விளக்கமாக சொல்வதற்கு வார்த்தைகளாக அவர் வந்தார். அவரோட ஆசீர்வாதம் இல்லாமல் அது நடந்திருக்காது. அதே மாதிரி தான் இந்த விஷயமும் நடக்க போகுது. நீங்கள் சுந்தரகாண்டத்தை கதைகளாக கேட்க போகிறீங்க. 7 நாட்கள் கேட்க போகிறீங்க. வருகிற வியாழக்கிழமை ஆரம்பித்து அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் 7 நாட்கள் கேட்டுட்டு 8வது நாள் 108 சதநாமவளி, 108 ஆஞ்சநேயரோட பெயர்களை நம்ம படித்து, நாமத்தை படித்து நம்ம நம்மளோட பாராயணத்தை முடிக்க போகிறோம். சுந்தரகாண்டம் பாராயணம் தீபம் சேனலில் தினமும் காலை 10 மணிக்கு வந்துடும். வருகிற வியாழக்கிழமை 10 மணிக்கு வீடியோ பப்ளிஷ் ஆகிரும். காலையில் 10 மணிக்கு தினைக்கும் வருகிற வியாழக்கிழமை 2ஆம் தேதி ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு பதிவு வந்துடும் தீபம் சேனலில். தீபம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரிங்களா? இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை சாய் கொடுத்துருக்காரு. அடுத்தது 2வது ஒரு விஷயம் என்னென்னா, 108 நாள் ஸ்தவனமஞ்சரி பாராயணம். 108 நாள் ஸ்தவனமஞ்சரி பாராயணம் நம்ம ஷீரடியில் வருகிற வியாழக்கிழமை அதே 2ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு பாபாவுக்கு இங்கே துவாரகமாயில் எந்திரிப்பார் பாருங்க, மணி அடித்து. அது எல்லாம் நம்ம தரிசித்துட்டு பாபாவுக்கு காலை வணக்கம் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு காலையில் 4 மணிக்கு நம்ம 108 நாள் பாராயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு பதிவு எத்தனை மணிக்கு வரும்னா காலையில் 6:30 மணிக்கு வரும். சாய் ஃபேமிலி சேனலில், சாய் ஃபேமிலி சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சுந்தரகாண்டம் தீபம் சேனலில் காலை 10 மணிக்கு வருகிற வியாழக்கிழமை 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். காலை 10 மணிக்கு பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து 7 நாட்கள் நம்ம பாராயணம் பண்ண போகிறோம். 8வது நாளான அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு 108 சதநாமாவளியை படித்து நம்மளோட பாராயணத்தை முடிக்க போகிறோம். அதே மாதிரி சாய் ஃபேமிலி சேனலில் காலையில் 6:30 மணிக்கு உங்களுக்கு 108 நாள் சவணமஞ்சரி பாராயணம் ஆரம்பிச்சிடும். 108 நாளும் நம்ம ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி பாராயணத்தில் கலந்துக்க போகிறீங்க. காலையில் 6:30 மணிக்கு பதிவு வந்துடும். ஒவ்வொரு நாளும் கலந்துக்கோங்க, 108 நாளும் கலந்துக்கோங்க. நிறைய முக்கியமான விசேஷமான சேத்திரங்களுக்கெல்லாம் நம்ம போய் படிக்க போகிறோம். அது எல்லாமே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதல் நாள் பதிவு துவாரகமாய்க்கு முன்பு நம்ம சாய் கண் பார்வையில் உட்காந்து நீங்கள் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படிக்க போகிறோம். படித்து முடிச்சுட்டு தேங்காய் வாங்கி கொடுத்து நம்மளோட பாராயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். 108 நாள் பாராயணத்தில் சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பதிவை அனுப்பி வைங்க. எல்லாரும் கலந்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்கும். ஜாயின் பண்ணி, அதாவது நீங்கள் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அதாவது நம்மளோட சேனலுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வர பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். தயவு செய்து எல்லா சாய் பக்தர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. சுந்தரகாண்டம் பாராயணம் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், எப்போ ஆரம்பிக்கலான்னு. கொஞ்சம் நாட்களாக அந்த சூழ்நிலை அமைந்து வரலை. இப்போ ஷீரடியில் இருக்கிறனால ஒரு அமைதியான சூழ்நிலை. நான் ஷீரடிக்கு 1 வாரம் ஆகிருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். ஒருநிலைப்படுது நம்ம சாய்கிட்ட வந்துட்டோம்ல, வந்தாலே அவர் நம்மளோட பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்மளை யோசிக்க வச்சிருவார். அதாவது மனசில் அந்த தைரியத்தை கொடுத்துருவார் நம்மளோட சாய். எல்லாமே சரியாயிரும், நீ பாட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்துருவார். இப்போ தான் அந்த மனசு ஒருநிலைப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ நாளாக நான் சுந்தரகாண்டம் பாராயணம் ஆரம்பிக்காமல் இருந்தேன். ஏன்னா சுந்தரகாண்டம் ரொம்ப ரசித்து அந்த கதையெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. மனசில் கொஞ்சம் கூட 1% கூட குறையில்லாமல் நிறைவாக அந்த வேலையை செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால தான் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுல நம்ம சொல்லி, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் ஆனது காரணமும் அதுதான். அடுத்த 1 வாரம் இது மட்டும்தான் வேலை. இதில் தான் முழு கவனத்தையும் நான் செலுத்த போகிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரத்தை மட்டும் செலவு செய்து
ஒரு நாள் பதிவு கூட விட்டுறாதீங்க. முழுவதுமா சுந்தரகாண்டம் பாராயணத்தில கலந்துக்கோங்க. தீபம் சேனல்ல பதிவு வந்துரும். அதே மாரி சாய் ஃபேமிலி சேனல்ல 108 நாள் சவணமஞ்சரி பாராயணத்திலயும் கலந்துக்கோங்க. முதல் நாள் துவாரகாமாய்க்கு முன்பு உட்காந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கலந்துக்க போகிறோம். ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி பாராயணத்தில் நீங்கள் நான் நம்ம எல்லாரும் கலந்துக்கணும். அற்புதமான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. இறைவன்கிட்ட சரணடைவதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. மனசில் கொஞ்சம் கூட இந்த கோபம், தேவையில்லாத வெறுப்புகள் இதெல்லாம் எதுவுமே நமக்குள்ளே வேணாம். எதையும் நியாயப்படுத்திக்காதீங்க. கோவப்படுறதுக்கு மட்டும் காரணத்தை நியாயப்படுத்திக்காதீங்க. இந்த கோபம் வந்து நல்லது கிடையாது. நான் யார் தெரியுமா யார் தெரியுமான்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அவங்களே சொல்லிக்குவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். சொல்லலைன்னா கூட அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. நான்லாம் யார் தெரியுமா யார் தெரியுமா அப்படின்னு. சின்னதாக ஒரு ஜுரம் வந்துட்டால் கூட போதுங்க. சின்னதாக ஒரு காய்ச்சல் வந்துட்டாலே நம்ம என்ன ஆகும் நமக்கு தெரியும். 2 நாள் படுத்தாலே முடிஞ்சு போச்சு. எல்லா கான்ஃபிடென்ட்டும் போயிடும் நமக்கு. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இது. இதில் நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் யாருக்கும் வேணாம். அந்த மாதிரியான எண்ணங்களோடு நம்மள்ட்ட யாராவது பழகினாலும் அவங்ககிட்ட யாரும் கோவப்படாதீங்க. உண்மையை உணராமல் இருக்காங்க. அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம சரியாக இருந்தால் போதும். மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கும் மற்றவங்கள நல்வழிப்படுத்துறதுலாம் அடுத்ததாக இருக்கட்டும். முதல்ல நம்ம சரியாக இருப்போம். இறைவனோட நாமத்தை பரப்புவதில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யுங்க. இறைவனோட நாமத்தை வந்து பரப்புங்க. ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார உதவி செய்ய முடியலனாலும் ஆறுதலாக 2 வார்த்தை பேசுங்க. ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு வந்து நல்லதை நினைங்க. எல்லாமே நல்லதாக நடக்கணும். அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுங்க. இறைவழி பாதையிலேருந்து வெளியே போகக்கூடாதுன்னு அவங்க நம்பிக்கை கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்னடா இன்றைக்கி இவ்வளோ சாமி கும்பிட்டு என்ன எனக்கு இவ்வளோ சோதனை வருதே அப்படின்னு ரொம்ப நாளாக சாயை கும்புறவங்களுக்கு கூட மனசில் அந்த எதிர்மறை சிந்தனைகள் வருது. இந்த கலிகாலம் அப்படிப்பட்டது. நம்ம பார்த்துட்ருக்கோம். உலகம் முழுவதும் போர், சண்டை, அது இதுன்னு எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்தோட வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்களும் பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்துக்குள்ளே வரும்போது தான் நமக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. யாருக்கும் எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாது. நல்லது மட்டும்தான் நடக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் அரபு நாடுகளில் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரியில் நேற்றைய செய்தி பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சந்தானம் அப்படிங்கிற சகோதரர் இறந்துட்டார். குவைத்தில் வந்து இறந்துட்டார். ஈரான் நடத்திய தாக்குதலில் குவைத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சந்தானம்ங்கிற ஒரு சகோதரர் இறந்துட்டார். அதை கேள்விப்படும் போதே மனசு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா நான்லாம் 5-6 வருஷம் குவைத்தில் வந்து வேலை செஞ்சுருக்கேன். அங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு தெரியும். குளிர் காலத்தில் குளிர் தாங்க முடியாது, வெயில் காலத்தில் வெயில் தாங்க முடியாது, வெளியே நிம்மதியாக நடந்து கூட போக முடியாது. அந்த புழுதி புயல்னு சொல்லுவாங்க, அப்படியே மண்ணோடு சேர்ந்து காற்றடிக்கும். வார்த்தையால் விவரிக்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து ஒவ்வொருத்தவங்களும் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம நினைப்போம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. நல்ல சம்பளம் வாங்குறவங்களும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. குடும்பத்தோட நேரம் கூட செலவு பண்ண முடியாது. ஏதோ மிஷின் மாதிரி வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்க குடும்பத்துக்காக. சம்பளம் அதிகமாக வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, சம்பளம் கம்மியாக வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. யாரும் அங்கே வந்து நிம்மதியாக கிடையாது. வேறு வழி இல்லாமல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட குடும்பத்துக்காக. நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, சுதந்திரமாக எங்கேயும் நிற்க முடியாது. நம்ம ஊரில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு டீ குடித்தா கூட அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அங்கெல்லாம் போய் அவ்வளோ கஷ்டம். வெளியே ஃபோட்டோஸ் எடுத்து ஃபேஸ்புக்லேயும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் வேணால் வைக்கலாமே தவிர அவங்கவுங்க அனுபவிக்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். யாருமே நிம்மதியாக கிடையாது. எப்படா லீவ் கிடைக்கும், எப்படா ஊருக்கு வரலான்னு. இப்போ ஊருக்கு கூட வர முடியல எல்லாராலேயும். ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கவங்க எல்லோரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற குடும்பத்தில் ஒவ்வொருத்தங்களுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஒருத்தங்க இல்லை, 2 பேர் இல்லை, நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய சகோதர சகோதரிகள் அரபு நாடுகளில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. முக்கியமாக நிறைய சகோதரிகள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரியில் வீட்டு வேலை பார்க்குறான். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த அரபு நாடுகளெல்லாம் வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெளியே என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி
நிம்மதியாக சாமி கூட கும்பிட முடியாது. அவங்களுக்கு அந்த உரிமையை கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற மத வழிபாடுகள்லாம் அவங்க வந்து ஆதரிக்க மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி தான் அவங்கவுங்க குடும்பத்துக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த போர் ஒரு முடிவுக்கு வரணும். அதே மாதிரி வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு இப்போ பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் இரவு 9 மணிக்கு லைவ் இருக்குது. லைவ்லேயும் வந்து எல்லோரும் கலந்துக்கோங்க. கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளோட பிரார்த்தனை நிறைவேறணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். பிரார்த்தனையில் கலந்துக்கிறவங்களோட பிரார்த்தனைகளையும் நம்ம படித்து நம்ம ஒவ்வொருத்தரும் சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம். அவங்க எல்லாருக்காகவும் நம்ம வந்து கேட்க போகிறோம். நீங்களும் உங்களோட பிரார்த்தனைகளை வந்து அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். முக்கியமாக அவங்களோட தேவைகள் பூர்த்தியாக ஆகணும். நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரணும். தீராத நோய்களை தீர்த்து வைக்கிற சாய் கண்டிப்பாக நம்ம சாய் குடும்பத்தில் எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். குழந்தைகள் நல்லா படிக்கணும். அவங்களோட எதிர்காலம் நல்லபடியாக அமையணும். இது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பணத்துக்காக தான் எல்லோரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பணம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. கடன் தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்குது. கடன் தொல்லையிலேருந்து எல்லோரும் மீண்டு வரணும். சாய் அதற்காக எல்லா உதவியும் செய்வார். அதே மாதிரி தான் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய பெற்றோர்கள் என்னோடய மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதா, என்னோடய காலம் முடிகிறதுக்குள்ள என்னோடய மகளுக்கு மகனுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியாக இருப்பேன். எனக்கு வேறு எதுவும் வேணாம். இந்த கடைசி காலத்தில் நான் ஆசைப்படுறது அது ஒன்று தான். நான் இருக்கும்போதே அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடணும்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பெற்றோர்கள் ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்காங்க. எப்படியாவது இந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுத்துட மாட்டிங்களா என்னோடய குழந்தைக்குன்னு. நிச்சயமாக பாருங்கள், அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்க பெற்றோர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன். சாய் துணையாக இருப்பார் உங்களோட குழந்தைகளுக்கு. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை சாய்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவர் பார்த்துக்குவார். எவ்வளவோ அற்புதங்களை நம்ம சாய் நிகழ்த்தியிருக்காரு, இனிமேலும் நிகழ்த்துவார். எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நம்ம சாய் இருக்கும்போது நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது. நம்ம சாய் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு, இனிமேலும் நிகழ்த்துவார். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 108 நாள் சவணமஞ்சரி பாராயணத்தில் ஒரு கொள்கையோடு கலந்துக்கோங்க, ஒரு வைராக்கியத்தோடு கலந்துக்கோங்க. இந்த 108 நாளும் இந்த பாராயணத்தில் நான் கலந்துக்குவேன். நான் இந்த பாராயணத்தை கேட்பேன். ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கு சாய் ஃபேமிலி சேனலில் பதிவு வந்தோன்னே நான் கேட்பேன் அப்படின்னு வைராக்கியத்தோடு கலந்துக்கோங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி பாராயணம் மிகப்பெரிய அற்புதத்தை வந்து நடத்தியிருக்கு, இனிமேலும் நடத்தும். அதே மாதிரி தான் ஒரு சாண்டிங் மாலை வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் போன வருஷம் நம்ம சேனலில் கூட கொடுத்தோம். திரும்பவும் இந்த வருடமும் நம்ம வந்து கொடுக்கலாம். நான் காசிக்கு போயே வாங்கிட்டு வரேன். சாண்டிங் மாலை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 108 முறையாவது ஓம் சாய்ராம் சாண்டிங் வந்து பண்ணுங்கள். ஜப மந்திர மாலையை வச்சுக்கிட்டு சாண்டிங் பண்ணுங்கள். அப்படி உங்கள்கிட்ட அந்த ஜப மாலை இல்லை, சாண்டிங் மாலை இல்லைன்னா ஒரு நோட்டில் எடுத்து ஒரு புக் எடுத்து கூட நீங்கள் 108 முறை ஓம் சாய்ராம் வந்து எழுதுங்க. இப்போதைக்கு எழுதுங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாள்லேயே இன்னும் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நான் காசிக்கு போயிட்டு வந்துடும். முடிஞ்சால் இந்த மாதமே நான் போயிட்டு வரேன். அந்த நம்மளோட சுந்தரகாண்டம் பாராயணம் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிட்டோம். முடிஞ்சதுக்கப்புறம் காசிக்கு போயிட்டு வந்து கூட நான் சாண்டிங் மாலை உங்களுக்கு காசிலேருந்தே கூட வாங்கிட்டு வரேன். தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த 108 முறை சாய்ராம் மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணுறதை விடவே கூடாது. எங்கே இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சாய்ராமோட மந்திரத்தை 108 முறை ஜெபம் பண்ணவங்களோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஒன்று இல்லை 2 இல்லை, அவ்வளோ விஷயங்கள் நடந்தது நம்ம சாய் குடும்பத்தில். குழந்தை இல்லாத சகோதரிக்கு 10 வருஷம் குழந்தை இல்லாத சகோதரி அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து வெறுத்து போயிட்டாங்க. பல லட்சங்கள் செலவு செய்து. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ செலவு செய்ய முடியும்? கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இனிமேல் நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தே போகிறதில்ல. சாய் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு 108 முறை ஓம் சாய்ராம் மந்திரத்தை எழுத ஆரம்பித்தாங்க. சரியாக 1 மாதத்துக்குள்ளே அவங்க கன்சீவ் ஆனாங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சாய்ராமோட மந்திரம் ஓம் சாய்ராம் எழுதுனாங்க. 108 முறை ஓம் சாய்ராம் எழுதுனாங்க. 1 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆனாங்க.
நல்லபடியாக குழந்தையும் பெற்றெடுத்தாங்க. திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்காங்க. ஹேமா சகோதரியோட பேர், நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி. நான் குவைத்தில் இருக்கும்போது சொல்கிறேன், 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த வீடியோலாம் கேட்டுட்டு அவங்க 108 முறை எழுத ஆரம்பித்து 1 மாதத்தில் கன்சீவ் ஆனவங்க. திரும்ப அவங்கள நான் பார்க்குறேன். நம்ம சாய் சச்சரிதம் புக்கு இலவசமாக கொடுக்கும்போது ஒவ்வொரு ஊராக போய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் வந்து வாங்குறாங்க. கோவில் வாசலில் வந்து வாங்குறாங்க. திருச்சியை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு அப்படியே எதிர்த்த மாதிரி அமர் ஜுவல்லரி இருக்கும். அந்த கடை வாசலில் நின்று வாங்குறாங்க. கோவில் வாசலில் நின்று வாங்குறாங்க. நிறைமாத கர்ப்பிணியாக வந்து வாங்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு இது எல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நான் 108 முறை ஓம் சாய்ராம் மந்திரம் எழுத சொன்னீங்கன்னா 108 முறை ஓம் சாய்ராமோட நாமத்தை ஜெபம் பண்ண சொன்னீங்க. நான் எழுதின ஒரே மாதத்தில் கன்சீவ் ஆனேன்னு 10 வருஷமாக நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு. இதெல்லாம் வார்த்தையால் விவரிக்க முடியாது. நிறைமாத கர்ப்பிணியாக பார்க்குறாங்க. சாட்சியாக வந்து நிற்கிறாங்க. கண்ணுக்கு முன்பு சாட்சியாக வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. நிறைய விஷயங்கள் சாய் நடத்தின அற்புதங்களெல்லாம் அப்படியே விவரித்து அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆயுசு பத்தாது. அவ்வளோ நடந்தது கண்ணுக்கு முன்பு. இந்த 6 வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க குடும்பத்துலேயும் இன்றைக்கி ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. 1 வாரம் கழித்து நிம்மதியாக சந்தோஷமாக பேசுவாங்க. எல்லாம் சரியாகிருச்சு, என் மனசு தெளிவாகிருச்சு, என்னோட பிரச்சனையை சாய் சரி செஞ்சு கொடுத்துட்டாரு, எப்படி சரியானதுன்னே தெரியல, சாய் சரி செய்து கொடுத்துட்டாரு இப்படின்னு ஒவ்வொருத்தங்களை சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக அந்த ஆதரவு இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒருத்தங்களோட ஆதரவோடையே வாழ்ந்திருப்பாங்க. வாழ்க்கை துணை இல்லைனா வேறு ஏதாவது நண்பர்கள், ரொம்ப வேண்டியவங்க, அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப அன்பானவர்கள். விதியோட வசத்தால் அவங்கள பிரிந்து இந்த கஷ்டப்படுவாங்க பாருங்களேன். அப்போலாம் சாய் வந்து அந்த தைரியத்தை கொடுத்து அவங்களெல்லாம் மீண்டும் ஒரு வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுக்குறாரு. நிறைய பேரை பார்த்தாச்சு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது அவங்களோட கட்டுப்பாட்டிலேயே வாழ்ந்திருப்பாங்க. ஒரு பெண் இருப்பாங்க, அவங்களோட கணவரோட கட்டுப்பாட்டிலேயே வாழ்ந்திருப்பாங்க. கட்டுப்பாடுனா அவங்களோட ஆதரவாலையும் அவங்களோட அன்போடையும் வாழ்ந்திருப்பாங்க. வெளி உலகமே தெரியாமல் வாழ்ந்திருப்பாங்க. எல்லாமே அவரே பார்த்துட்டு இருந்திருப்பார். அவர் இல்லாததுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் அந்த குடும்பத்தையே அந்த பெண்மணி தூக்கி சுமந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்க மகன்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு சாய் அப்பாவாக இருந்து, ஒரு நண்பனாக இருந்து, எல்லா விதத்துலேயும் ஆதரவு கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, அந்த பெண்களுக்கும் சாதித்து காட்ட முடியும், நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும், இந்த சமூகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து அமைத்து கொடுத்துட்டா போதுன்னு போராடுற ஒவ்வொரு பெண்களுக்கும் சாய் வந்து உறுதுணையாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் கொஞ்ச நாள் முன்புலாம் ஒரு அம்மா பேசுகிறாங்க. அவங்க கணவர், நான் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி இந்த விஷயத்தோட முடிச்சிடுவோம் சரிங்களா? நாளைக்கு பதிவு கேளுங்க. ஒரு சாய் சகோதரியோட மன தைரியமும் அவங்களோட அந்த ஒரு நம்பிக்கை, யாருக்குமே அந்த ஒரு தைரியம் வந்து வராது. அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு பெண்மணி, ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தை, இந்த நிதர்சனத்தை வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு பக்தை நாளைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்து நான் வியந்து பார்த்த ஒரு பக்தை. நாளைக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, எல்லோரும் கலந்துக்கோங்க, நம்பிக்கையோடு இருங்க. சுந்தரகாண்டம் பாராயணம் தீபம் சேனலில் காலையில் 10 மணிக்கு வந்துடும். சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வருகிற வியாழக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு 108 நாள் பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம். முதல் நாள் பதிவு எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. 108 நாளும் வந்து கலந்துக்கோங்க. சாய் ஃபேமிலி சேனலில், அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க, நம்மளோட சேனலுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பொருளாதார ரீதியாக உதவி செய்யலாம். கட்டாயம் கிடையாது. சரி, எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருப்போம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.